குலதெய்வத்து மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து இழக்குறாங்க. அந்த பலன்கள் வந்து இழக்கக்கூடாது அவங்க. ஒரு மனிதர் வந்து ஒரு குடும்பத்தோட அந்த பலனை இழக்கக்கூடாது. அவங்க நடுத்தரம், ஏழை, பணக்காரங்க இப்படிலாம் கணக்கு இல்ல. யாரா இருந்தாலும் அந்த பலனை இழக்கக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், சரி இத வந்து நம்மளே இத சரி பண்ணி குடுத்துறலாம். அவங்கள வர வச்சு குடுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் உங்கள்ட்ட இந்த பதிவ போடுறேன். அதனால உங்க வீட்டுக்கு நீங்க விரும்புற தெய்வத்த என்னால வர வைக்க முடியும். அந்த தெய்வத்த வர வைக்கிறதுக்கு இவரு ஏதாவது பணம் கேட்டுருவாரோ, இல்ல ஏதாவது அத இத வாங்க சொல்றேன்னு ஒரு விஷயத்துக்காக வந்து இன்னொரு விஷயத்த சொல்லிவிட்டு போயிருவாரோ, நம்மள குழப்பிட்டு போயிருவாரோ அப்படின்லாம் நீங்க எதுவுமே நினைக்கவே நினைக்க வேண்டாம். நீங்க உபயோகப்படுத்துற உங்க பக்கத்துல உள்ள மளிகை கடையில கிடைக்கக்கூடிய பொருள் நீங்க தான் உங்கள தான் வாங்கி குடுக்க சொல்லுவேன். சரிங்களா? இதுல ஒரு 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் அந்த பூஜை நடக்கும். இது வந்து மறைமுகமா செய்யக்கூடிய பூஜை கிடையாது. நீங்க நல்லா கணபதி ஹோமம் பண்றீங்க. நெறைய பூஜைகள்லாம் வீட்டுக்கு பண்ணியிருப்பீங்க. கோயில்ல போய் கலந்துக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே உங்க வீட்டுக்கு தகுதி இல்லாம போயிருமோன்னு கோயில்களுக்கு போயிருப்பீங்க. அது உண்ம. ஆனா உங்க வீட்டையும் தகுதிப்படுத்துறதுக்கு வழி இருக்கு. அது என்னால முடியும். நான் சொல்றது எளிமையான வழி. சித்தர் வழி. எனக்கு அனுபவத்துல உள்ள உண்மைய சொல்ற வழி. இது வந்து யாரையும் பார்த்து காப்பி அடிக்கிறதோ, அப்படி இப்படிலாம் கிடையாது. எது உண்மை, இது சாத்தியமாகுதான்னா ஆகும். உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஏற்கனவே வந்துட்டு போயிருந்தாலும், நான் வந்து உங்களுக்கு அந்த பூஜைய செஞ்சு குடுக்கும்போது, இன்னும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வரப்போக இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படி வந்து வந்து போகணும். வந்துரணும், போகணும். அங்கேயே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. அப்ப அத செய்யணும் நானு. அப்ப அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும். அப்ப நீங்க இந்த வீடியோவ பார்த்து, சரி அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு தொடர்புக்கு வந்தீங்கன்னா, அதற்கான விவரத்த உங்கள்ட்ட நான் சொல்லுவேன். இப்ப தெய்வங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். குலதெய்வம் மட்டும் தானான்னு. அப்படி இல்ல. உங்க ஜாதகக்கார பாருங்க. அதுல எந்த தெய்வம், எந்த தெய்வத்தினால இப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கெடுபிடியா இருக்கு, பாதிப்பா இருக்குன்னா, அந்த தெய்வத்த வர வைக்கலாம். எல்லாரையுமே வர வைக்க முடியும். அதே மாரி ஜாதகம் பார்த்து நீங்க நல்லா உங்களுக்கு நம்பிக்கையா உள்ளவங்கள்ட்ட ஜாதகத்த பாருங்க. கிரகாதிபதி தெய்வங்கள் அவங்க ராகு, கேது இந்த மாரி இவங்க எல்லாருமே செவ்வாய் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள இன்னார்னால உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு கரெக்ட்டா சொல்லுவாங்க அவங்க. அவங்க ஏதோ பொழப்புக்காக சொல்றது இல்ல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அவங்க சரியா செய்வாங்க. அத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க.